வீட்டு செவுத்துலலாம் அசிங்கமா ஏதாவது பட்டிருந்தா, அத ஒயிட் வாஷ் பண்ணி, அதாவது வெள்ளை அடிச்சு மறைப்போம். அந்த மாதிரி தீவிரவாதத்த மறைக்கிறதும், அத நியாயப்படுத்துறதும், தீவிரவாதம், பயங்கரவாதம், பிரிவினைவாதம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, அது நடக்காத இருக்கிற மாரி வேற எதையோ கவனிச்சுக்கிட்டு இருக்கிறதோ, இல்ல தீவிரவாதத்துக்கு சகிப்புத்தன்மை காமிச்சு அத சகிச்சுட்டு போறது அப்படின்றது ரொம்ப ஒரு கேவலமான விஷயம். ஷாங்காய் கோஆப்பரேஷன் ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சதே இந்த 3 தீமையான தீவிரவாதம், பயங்கரவாதம், பிரிவினைவாதத்த எதிர்க்கிறதுக்கு தான். அத நாம தொடர்ந்து பண்ணணும் அப்படின்னு ரஷ்யால நடந்த ஷாங்காய் கோஆப்பரேஷன் ஆர்கனைசேஷன் மீட்டிங்ல பாகிஸ்தானினுடைய டெபுட்டி பிரைம் மினிஸ்டரும் ஃபாரின் மினிஸ்டரும் இருக்கும்போதே ஜெய்சங்கர் இந்த மாதிரி பேசியிருக்காரு. இந்த டெல்லியில் நடந்த கார் வெடிப்புக்கு அப்புறம் தான் இந்த எஸ்சிஓ மீட்டிங் ரஷ்யால வச்சு நடந்திருக்கு. அப்போ ஜெய்சங்கர் இந்த மாதிரி எல்லாம் பேசியிருக்கிறது பாகிஸ்தானுக்கு ஒரு நேரடி சவாலா பார்க்கப்படுது. ஏற்கனவே நாங்க எங்களோட மக்களை காப்பாத்துறது எப்படி அப்படின்றத ஆபரேஷன் சிந்தூர்ல பண்ணி காமிச்சோம் அப்படின்றத மறைமுகமா சொல்லிட்டு மறுபடியும் அதை பண்றதுக்கு நாங்க தயங்க மாட்டோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. தீவிரவாதமும் பேச்சுவார்த்தையுமே இந்தியா ஒன்னா பண்ணாத, அது எப்போதுமே தொடரும் அப்படின்ற மாதிரி பாகிஸ்தானினுடைய அதிகாரிகளும் அமைச்சர்களும் இருக்கும்போதே பாகிஸ்தானுக்கு எதிராகவும் தீவிரவாதத்துக்கு எதிராகவும் ரஷ்யால வச்சு வெளுத்து வாங்கியிருக்காரு ஜெய்சங்கர். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. ஜெய் ஹிந்த்.